அந்த கூத்த ஏமா கேக்குறேன்? ஐயோ, சினிமா படம் எடுக்க போறானா? சினிமா படம் அங்க போய் பாரு. செலப்பா உன்னதான் என்னன்னா அவ்வளவு பிஸி அண்ணா? ரெண்டு பேரும் ஊர்ந்து வந்தாச்சா? சௌக்கியமா? செலப்பா நீ ரொம்ப பெரிய மனுஷன் தான் ஒத்துக்குறோம். ஒரு நிமிஷம் எங்க கூட பேசேன். சாரி, இப்ப எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு லட்சத்துக்கு சமானம். சாயங்காலம் 5ல இருந்து 6 வரைக்கும் வேணா ஃப்ரீயா இருப்பேன். நீங்க ஏதாவது பேசணும்னா அப்ப பேசலாம். பாரு காஞ்சனா. ஆமா, இது என்ன போர்டு? போர்டு சினிமா கம்பெனி பேரு. ஆரம்பிச்சிருக்கேன், படம் எடுக்க போறேன். இது என்ன பேரு? ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் இல்ல? சைக்கிளியே. உனக்கா ஆரம்பிக்கல, எனக்கா ஆரம்பிச்சிருக்கேன். நான் எடுக்க போற படம் ஒவ்வொன்னு ஓஹோ ஓஹோன்னு ஓடணுங்கிறதுக்காக தான் இந்த பேரை வச்சிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, ரொம்ப டைம் ஆகும். ஆமா, நீ நிஜமாவே படம் எடுக்க போறியா? பணம் வேண்டாம். உன்ன கேட்டனா? மிஸ்டர் விஸ்வநாதன் இருக்காரே, அதாவது நம்ம 3 பேருடைய அப்பா, அவர் தான் ஃபைனான்ஸ் படத்துக்கு பணம் தரார். படம் பேர் என்னவோ? வைக்கலையே, கடைசி வரைக்கும் வைக்க மாட்டேன். படம் பாக்குறோம் ஒருத்தரும் என்ன பேரு துடிக்கணும். கேள்விக்குறோட விட்டாலும் விட்டேன். அதுல நடிக்க போறது யாரு? கதை யாரு? டைரக்டர் யாரு? இவ்வளவு பெரிய டேபிள போட்டு உட்கார்ந்து என்ன மடைனா? எல்லாமே நான் தான். கதை வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு, இது மாதிரி பல வேலைகள். ஆமா, ஆபீஸ் பாய் கூட நீதானா? யாரும் கீழ இருந்து என்ன கிண்டலா? ஆமா, இவ்வளவு பேசுறீங்களே, கடைசியா நீங்க என்ன தமிழ் படம் பாத்தீங்க? We don't see Tamil pictures, only English pictures. அதாவது இங்கிலீஷ் படம் மட்டும் தான் பாப்போம். வண்டர்ஃபுல். இந்த மாதிரி சொல்றதா இப்ப ரொம்ப ஃபேஷனா போச்சு இல்ல? என் படம் வெளியே வந்தா தான் இந்த நிலைமையே மாறும். வரட்டும், நீ வேணா பாரு. ஒரு இங்கிலீஷ்காரன்னு சொல்ல போறான். We don't see English pictures, we want only Tamil pictures. அதாவது தமிழ் படத்தை தான் பாப்பேன்னு ஒருத்தக்காரன் நினைக்க போறான். அப்படியே நடந்தா நாங்க படம் பாக்குறத விட்டுடுவோம்ப்பா. வெல் செட் நிர்மல். ரெண்டு பேரும் வெளிய போங்க. என் ஆபீஸ்க்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதுக்கு யோகியதை கிடையாது. Get out. அவனோட நமக்கு என்ன பேச்சு? I said get out. போண்ணா. ஹே செலப்பா, you go ahead ரா. உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாதுடா. இந்த புள்ள ஹீரோ படத்தை கதாநாயகியா போடக்கூடாது. 1 மினிட் மேற்கொண்டு நடக்காதீங்க. ஓஹோ, பிரமாதம், எக்ஸலண்ட். ஏன் உங்களுக்கு இந்த கண்ணு? கிருமிச்சம்பள மாதிரி கலர். உங்களுக்கு மேக்கப்பே தேவையில்லை. முன்னழகை விட பின்னழகு டாப். என்ன சார் இதெல்லாம்? யார் சார் நீங்க? மேற்கொண்டு ஒன்றும் பேசாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கரு எவ்வளவு நேரத்துக்கு ஜட. கண்டேரன் கம்பெனியின் கதாநாயகி, நீ என் படத்துக்கு ஹீரோயின். என்ன சார் சொல்றீங்க? என்ன முதல்ல புரிஞ்சுக்க, அப்புறம் தானா தெரியும். ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு பிரமாதமான சினிமா கம்பெனி ஒன்று உருவாயிட்டு இருக்குது. அதுல ஒரு படம் ஒண்ணு, தமிழ் படம் வெளியே விட போறேன். அது நீதான் கதாநாயகி. என்ன சொல்ற? என்னையா கதாநாயகியாவா? ஆச்சரியப்படுற? உன்னை பத்தி உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். 1964 நீதான் ஸ்டார். ஆச்சுடுறேன், நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்ன சார் முன்ன பின்ன தெரியாத என்கிட்ட என்னென்னமோ பேசுறீங்க? சந்தேகமா இருக்கா? இப்ப எடுக்க போறேன் படம், அதுக்கு கதை வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு எல்லாமே நான் தான். பாவம் சார் நீங்க. ஏன் பண்ற? உன்னை கதாநாயகியா போட்டுக்கனா? அதுக்கு இல்ல சார், வசனம், தயாரிப்பு, டைரக்ஷன் எல்லா பொறுப்பையும் எப்படி கவனிக்க போறீங்களோ? அதை சொல்றியா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒண்ணு விடுறேன். ஒண்ணு இல்ல. ஆமா, இது வரைக்கும் ஏதாவது தமிழ் படம் பாத்திருக்கியா? ஓ, எங்க ஊர் டென்ட்ல பாத்திருக்கேன் சார். மின்னல் கொடி, ஜெயக்கொடி, வனராஜா கார்சன். உங்க ஊர்ல இன்னும் அண்டர்வாலி வரலையா? வந்திருந்தா அதையும் பாத்திருப்பேன். நீ என்ன சட்டக்காரியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இட்ஸ் ஆல் ரைட். ஆமா, உனக்கு நடிக்கிறதுக்கு ஏதாவது இஷ்டம் உண்டா? ஓ, எனக்கு இஷ்டம் தான் சார். எங்க அப்பா ஒத்துக்குவாரோ மாட்டாரோ அதை பத்தி கவலை இல்ல. நீ ஓகேனா போதும், படமே முடிச்சிட்ட மாதிரி தான். ஆமா, உங்க அப்பா எங்க இருக்காரு? சின்னமலை எஸ்டேட் மேனேஜர் தான் சார் எங்க அப்பா. அவர் மகளா நீ? அப்ப ரொம்ப ஈஸியா போச்சு. எங்க அப்பா உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? உன்னுடைய சரித்திரமே எனக்கு தெரியும். தட்ஸ் ஆல் ரைட், கவலை விட்டது. அவன் உன் பேர் என்ன? மீனா லோசினி. மீனா லோசினி. இனிமே உனக்கு லோஷன் இல்ல, வெறும் மீனா தான். மீனா பா, பேசிட்டே போலாமா? ஏன் மீனா ஒரு மாதிரியா இருக்கிற? என்ன வேணும் உனக்கு? என்ன கேட்ட நான் தரமாட்டேனா? மீனா மீனா. அது இல்ல சார், மீனாங்கிற பேர் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? பக்கத்து வீட்டுக்காரர் இருக்காரே, அவரு கூட அப்படித்தான் கூப்பிடுவார். பக்கத்து வீட்டுக்காரனா? ஏன் உங்க வீட்டு ஜன்னல திறக்கிற நீ? அந்த ஆளுக்கு என்ன வயசு? 60. ஏன் சார்? அப்பாட, எங்க பாதி படத்துல நீ காதல் கீதல்னு வராம போயிடுவோம் பயந்தேன். போங்க சார். இதெல்லாம் ப்ரொடியூசர் கஷ்டம். முன்னாலே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன் மீனா, பணம் ரொம்ப எதிர்பார்ப்பியா? பணம் இருக்கட்டும் சார், நான் கலைக்காக சேவை செய்ய ஆசைப்படுறேன். இப்ப சொல்லாத. உன்னை வச்சு படம் எடுத்து நொந்து போய் அடுத்த படத்துக்கு உங்ககிட்ட வரான் பாரு, அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, இந்த படத்தினுடைய கதை என்ன சார்? எங்க அப்பா ஃபைனான்சியர், அவரே கேட்கற நீ என்ன? கபார், நான் என்ன எடுக்கணும் அதான் படம், நீ என்ன நடிக்கிறியோ அதான் நடிப்பு. இதை ஜனங்க பார்த்து தீரணும், அது அவங்க தலையெழுத்து. போ, நான் வரேன் சார். பார்த்து போ, பார்த்து. காலைல முள்ளில பட்ட போது நீதான் கம்பெனி ஹீரோயின். சலாவா, ஹீரோயின் கிடைச்சிட்டா இந்த ப்ராப்ளம் சால்வ்டு. இந்த கதை தான் கிடைக்கணும். கதை எங்க எழுதுறான்? பிரமாதம், என்னமா பேசிவிட்டான். இந்த மாதிரி வசனம் மாத்திரம் என் படத்துல இருந்தது, பிச்சு விட்டேன். மீனா, மீனா. வாங்க சார், வாங்க. அப்பா, டைரக்டர் சார் வந்திருக்காரு. சீக்கிரம் வாங்கப்பா. டைரக்டரா? ஹாய் மேனேஜர். வாங்க வாங்க
தம்பி என்னமா இது நம்ம தம்பி வந்திருக்காரு யாரோ டைரக்டர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டியே. என்ன மேனேஜர் என்ன பார்த்தா டைரக்டர் மாதிரி தெரியலையா? உங்க மகன் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆமாப்பா, நான் சொன்னேனே, இவர்தான் என்ன படத்துல நடிக்க சொன்னார். ஓ இவருதானா? உனக்கு ஏன் தம்பி இந்த வேலை எல்லாம்? ஐய உனக்கு ஏன் அந்த கவலை? நான் இருக்கிறேனே பலவிதமான கற்பனை அப்படியே மனசுல போட்டு அமுக்கி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் வெளியே பண்ணையா அப்புறம் தான் தெரியும் மகிமே. அப்பா, இவரை பார்த்தாலே சுறுசுறுப்பான புத்திசாலி மாதிரி தெரியல உங்களுக்கு? தேரிவா என்ன உன் மகன் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னாளா? அவன் என் படத்தை நடிக்கிறத பத்தி உனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? அவ சொல்லாம இருப்பாளா? இருந்தாலும் என் பொண்ணு சினிமாவில நடிச்சா என் பேர் என்ன ஆவறது? என்னையா பேர் இருக்கு? நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன ஆயிட போதியா? யாருக்குமே தெரியாம இருக்க உன் பேர் இனிமே தான் ஊர் பூரா கண்ணா பின்னால பரவ போகுது. அப்படிலாம் கூட பரவிடுமா? ஆமாயா, உன் மகன் வச்சு தானே நீ பெரிய மனுஷனா போற. அது எப்படி தெரியாம கேக்குறேன். இப்ப என்ன சம்பாதிக்கிற நீ? உங்க அப்பா என்ன பிரமாதத்தை கொடுத்துருவாரு? 20 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் இப்பதான் 100 ரூபாய் சம்பளம்னு சொல்லியிருக்காரு. அதுவும் கைக்கு வந்தாதான் தெரியும். தலையெழுத்து தான் இது. ஐயோ ஆமா ஆமா. இத்தனோட்டு நெத்தியில எவ்வளவு எழுதிருக்கான் பாத்தியா? உனக்கு ஏன் அந்த கஷ்டம்? ஒண்ணு இல்லையா, உங்க மகன் மாத்திரம் என் படத்தை நடிச்சு அந்த படம் வெளியே வந்துச்சுன்னா ப்ரொடியூசருங்க அப்படி கியூர நிப்பாங்கய்யா. பணத்தை அப்படி அள்ளி அள்ளி கொண்டு கொட்டுவாங்க. மேனேஜர் எங்க அப்பா வச்சிருக்காரு, அதே மாதிரி எஸ்டேட் நீ 4 வாங்குறாங்க. 4 வாங்கிடலாமா? அட 4 என்னையா, அது மாத்திரம் இல்ல, நம்ம கார் மேல காரை போட்டு எங்க அப்பா எதிரிலே நீ கார்ல போலாம். அது மரியாதை இல்ல, அது மரியாதை. அப்பா அப்பா, எனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும், அப்போ ஒத்துக்கங்கப்பா. தம்பி நீ சொல்றத பார்த்தா என் பொண்ணுக்கு நல்ல எதிர்காலம் வருங்கிற. வருமாவது அதான் என் ரூபத்துல வந்தாச்சேயா. ஓஹோ நடிக்க வச்சு போடுறேன். என்ன மீனா பிச்சு கொண்டு விடுவோமா? சமாளிச்சுடுவில்ல? ஓ, எங்க அப்பாவை கேட்டு பாருங்க சார். 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ பள்ளிக்கூடத்து மாதிரி நடிச்சிருக்கேன் சார். என்ன வேஷம்? கதையில ஒரே ஒரு ராணி வருவா, அவ பக்கத்துல நான் நின்னு சாமரம் போடுவேன். சாமரம் போடுவியா? ரொம்ப நல்ல வேஷம். தயவு செய்து அம்மா இதை வெளியே சொல்லிடாத. ஏன் தம்பி நீ எப்படியாவது என் பொண்ணை முன்னுக்கு கொண்டு வந்து கவலைப்படாத. ஆமா என் பொண்ணு உன் சினிமாவில நடிக்கிறதுக்காக நீ எத்தனை 1000 தருவ? என்னது? நான் எஸ்டேட் வாங்கணும், கார் வாங்கணும். ஏயா ஏமாண்ணா எங்க அப்பனையே வாங்கிட்டு போயிருக்கையா? ஐயா முதல் படம் குடுக்கறத வாங்கிக்கியா? இப்படி 101 ரூபா தன்னை போல வளரும். இப்படி வாங்க மீனா, இந்த அக்ரிமெண்ட் எப்படி இதுல ஒரு கையெழுத்து போடு. அக்ரிமெண்டா? இதுல என்ன எழுதிருக்கும்? ஐயா ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ்க்கு மீனாவுக்கு ஒரு ஒப்பந்தம் வேணும் இல்லையா? ஓஹோ. எல்லாமே மாமூல் தான். ஓஹோ. சில கண்டிஷனை தவிர. அது என்னன்னு விலைக்கு சொல்றேன். அதாவது 1வது கண்டிஷன், இப்ப நீ என்கிட்ட வளர்ன மாதிரி யாரு வந்து கேட்டாலும் 5ஆம் கிளாஸ்னு சொல்லக்கூடாது. படிச்சது கான்வென்ட்டுங்கணும், அப்பதான் கம்பெனிக்கு பதிவு. நல்லா கவனிச்சுக்கமா. 2வது கண்டிஷன், பெட்ரோலுக்காக காசை வாங்கிட்டு கம்பெனி கார்லயே வரக்கூடாது. 3வது கண்டிஷன், படத்துல உனக்காக தைச்சிருப்பேன் பாரு Dress, துணிமணிங்க, புடவைங்க, இதெல்லாம் உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உனக்கு சொந்தமாக்கி கூடாது. கண்டிப்பா கம்பெனி திருப்பி கொடுத்துடணும். 4வது கண்டிஷன், ஒப்பந்த தேதி முடிகிற வரைக்கும் கண்டதை சாப்பிட்டு கண்ணா பின்னாலும் உடம்பு ஒப்பு கூடாது. அளவு சாப்பாடு கம்பெனி கொடுக்கும், அதைத்தான் நீ சாப்பிடணும். இவ்வளவு சமாச்சாரம் இருக்கா? கடவுள் பேரை சொல்லி ஒரு கையெழுத்து. ஆமா ஆமா ஆமா. நல்ல நேரத்துல போடுமா, கோடி கோடியா கொட்டணும்னு போடுமா. மேனேஜர் இனிமே கண்டிப்பா கொட்டியா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மீரா, பிரமாதம். நான் ரொம்ப நல்லா ஆக்கிடுறேன். தம்பி எப்படியோ நீதான். அத பாரு மீனா, படத்துக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் நான் இப்பவே தைச்சிட போறேன். பாரு ஒத்திகை எல்லாம் கூட ஆரம்பிச்சிட போறேன். நீ கரெக்டா வந்துடணும். அதெல்லாம் வந்துடும். மேனேஜர் இது அக்ரிமெண்ட்ல இல்லாத கண்டிஷன், இது உமக்கு. ப்ரொடியூசர் டைரக்டர் நான் மீனாவை தேடி இங்க வருவேன். அவ தூங்கிட்டு இருக்கா சார், இன்னைக்கு பார்க்க முடியாது, நாளைக்கு தான் பார்க்க முடியும். நீ என்கிட்டயே சொல்லக்கூடாது. எனக்கு என்ன தம்பி, எஸ்டேட் வேணும், கார் வேணும். வருதியா? ஆள விடு. குட் மார்னிங். நீ எப்ப வந்த? நீங்க டீ போட்டுட்டு இருக்கும்போதே வந்துட்டேன். ஐ ஆம் செலவா. நான் தான் செலப்பா. எஸ்டேட் உசனுடைய சன்னா? எக்ஸாக்ட்லி, அவர்தான் எங்க அப்பா. என்னுடைய போராட்டத்தை நிறுத்த ஏதாவது சூழ்ச்சி பண்ண ஒண்ணு அனுப்பிச்சாரா? சூச்சியா? அதுக்கெல்லாம் எனக்கு அர்த்தமே தெரியாது சார். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன் தெரியுமா? எங்க அப்பா கிட்ட நீங்க நேத்து இந்த தொழிலாளி முதலாளி பிரச்சனையை பத்தி இந்த கழுத்து நரம்பெல்லாம் புடைக்கிற மாதிரி டான் 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 டயலாக் எல்லாம் வச்சு வாங்கினீங்க பாருங்க. சம்திங் ஒண்டர்ஃபுல். ஹலோ, சம்திங் ஒண்டர்ஃபுல். யூ ஆர் ஃபிட் டு பி a lawyer. Why a lawyer? Even a Bharat law. Why Bharat law? You are an actor. நீங்க ஒரு நடிகர் சார். கொஞ்சம் அப்படியே இருங்க. அடடட, ரொம்ப நல்லா இருக்கு சார் இந்த ஆங்கிள் உங்க ஃபேஸ். கொஞ்சம் முடிஞ்சா கொஞ்சம் சாய்க்க முடியுமா? முடியாது, அப்படி இருங்க. அடடட, இந்த ஆங்கிள் உங்க மாதிரியே இல்ல சார், ரொம்ப பியூட்டிஃபுல். ஐயோ உங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்காலம் இருக்கு தெரியுமா? இட்ஸ் ஆல் ரைட். நீ எங்க இங்க வந்த? There you are. இந்த ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓஹோ, இருக்கதே தெரியாதா? இப்ப தெரியாது. அடுத்த வருஷம் பாருங்க 2 படம் வெளிய விடுறேன். ஸ்மசானத்தின் முத்தம், கத்திமணியில் ரத்தம், எல்லாம் ஏற்பட நான் தான். கதை வசனம், டைரக்ஷன், தயாரிப்பு எல்லாம் என் தலைமையில தான். படம் எடுக்க போறேன்ற இந்த ஊர்லயே சுத்திட்டு இருக்க? There you are. மத்தவங்க மாதிரி நான் கிடையாது. நான் என்னென்ன செய்ய போறேன்னு முதல்ல காயத்துல எழுதிக்குவேன். அதே மாதிரி தான் செய்வேன். ஜனங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் நான் படத்தை வெளிய விடுவேன். ஆஹா, தென்னாட்டுல இது வரைக்கும் இந்த மாதிரி படத்தை எவனுமே வெளிய விடல. அவனாவ சாவனா. நீங்க வேணா பாருங்க, நடக்க போகுது பாருங்க. படம் எடுக்க ரொம்ப செலவழியுமே. செலவு பத்தி எனக்கு என்ன கவலை? எங்க அப்பா தானே செலவு பண்ண போறாரு. மிஸ்டர் அசோக், ஹீரோயின் ரெடி. ஹீரோ தான் கிடைக்கல, அதை பத்தி பரவாயில்ல, நான் ஆக்ட் பண்ணிக்குவேன். ஓய், எல்லாமே ரெடி. ஆனா இந்த கதை அதுதான் கிடைக்கல, அதான் இழுக்குது. அது கிடைக்காமல போயிடும். சரிங்களா? உங்ககிட்ட இருக்குதா? ஒண்ணு 100 இருக்குது சார். ஒரு நிமிஷம், இந்தாங்க, இத பிடிங்க. என்னது? அட்வான்ஸ் 101 ரூபாய். இனிமே நீங்க தான் எங்க கம்பெனிக்கு கதை வச்சாங்கறதா. குயிக், டைம் வேஸ்ட் பண்ணாம கதையை சொல்லுங்க. இப்ப அட்வான்ஸ் வாங்கல. கம் ஆன் குயிக் சொல்லுங்க. சார், பிகினிங்ல
வண்ணமலர் பூத்து குலுங்கும் ஒரு சோலை. ஆகா, ரொம்ப நல்லா இருக்கு சார். மேல சொல்லுங்க. அங்க ஒரு கொடியடையாள் வர. 1 மினிட் கொடியடியாளா? எங்க ஹீரோயின் அப்படி இல்லையா? சரி, பட்டி போட்டு சரி பண்றேன். மேல அவ ஒரு நாட்டியக்காரி ஆனதுனால அன்னம் போல மெல்ல மெல்ல அசைஞ்சு அங்க வர. நாட்டியக்காரியா ஆக்குறேன். அப்ப மன்மதன் மாதிரி சர்வ லட்சணமும் பொருந்திய ஒரு ஆடவன் அவகிட்ட நெருங்கி அப்புறம் கதை எப்படி எப்படி போகுது தெரியுமா? கதையே அப்புறம் தான் போகுதா? அதோ பாரு, மீதி கதையை நாளைக்கு காலைல சொல்றேன். இப்ப மூடு போயிடுச்சா? நாளைக்கே சொல்றீங்களா? வெரி குட், நாளைக்கே வந்து கேட்கறேன். என்ன கதை பிச்சு புட்ட இந்த வருஷம். கொடியடியாள், அண்ணன் நடை, மன்மதன். சார், இந்த கதைக்கு அப்புறம் வேற யாரும் கேஸ் போட மாட்டாங்களே? போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ தைரியமா போலாம். ஏண்டா பல்ல குத்திக்கிட்டு இருக்கிற? இலைய பார்த்து சாப்பிடுறா. டிஸ்டர்ப் பண்ணாங்கப்பா. நல்லா வரும் போல் இருக்கு. ஐயோ, என்னடா வயிற்று வலியா? என்னன்னா பட சம்பந்தமான பிளானா? தேர் யூ ஆர். காஞ்சனா, என் படத்துல ஒரு சின்ன சீன். அப்ப மகனை வீட்டை விட்டு துரத்துறான். ஆமா, இப்படியே நடந்துகிட்டே இருந்தா உன் கதையில் இல்லடா, நம்ம வீட்டுக்குள்ள நடக்கத்தான் போகுது. இந்த பையன் வாசலுக்கு வந்த உடனே அந்த தெருவுல போற நாய் ஒண்ணு பார்த்து அங்கேயே நின்னு கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்புறம் போகுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்கட் போட்டிருக்கான். கேமரா அதை கண்ணு கிட்ட காமிச்சு அப்படியே தூக்கி மேகத்தை காமிக்கிறோம். ஜோன்னு மழை. உலகமே இந்த பயலுக்காக அழுகுற மாதிரி. என்ன ஐடியா பத்தியா? ஆஹா, இந்த ஒரு சின்ன ஐடியாக்கா உன் படம் 100 நாள் ஓடணும். ஓடும் ஒரே இடத்துல நிக்கும். பைனான்சியர் பணம் கொடுக்குறாலே இப்படி அபத்தமா பேசுறா எப்படி? கையை நீட்டாடுறேன். அப்பா, நீங்க வேணா பாருங்கப்பா. என் படம் ஓஹோன்னு ஓடணும் ஓடி பணம் லட்சக்கணக்கில் கொட்டோன்னு கொட்ட போகுது. ஆமா, பணம் கொட்டோன்னு கொட்ட போகுது. நான் கோணிக்குள்ள கொட்டோன்னு கட்ட போகுது. வேலை கட்ட. வணக்கம் ஐயா. பையா லோகு, என்ன அத்தி புத்த மாதிரி சும்மா வருவானுங்களா? வேலையாத்தான் வந்தேன். உங்க பொண்ணுங்க கல்யாண விஷயமா இந்த வருஷம் ஏதாவது முடிவு செய்யறதா இருந்தா அப்படியே முடிச்சு போட்டு போலாம்னு வந்தேன். ஓ, முடிச்சு போட வந்தியா? அப்படி நல்ல இடம் இருந்தா சொல்லுமே பாப்போம். இடத்துக்கு என்னங்க பஞ்சம்? நம்ம பெரிய குளம் பண்ணையார் இருக்காருங்களே, அவருக்கு ஒரே பையன், நல்ல வரன், 40-50 ஏக்கரா பூமிக்கு மேல தேரும். பையன் தினம் ஏறு பிடிக்கிறானா? தம்பி, பையனுக்கு படிப்பு இல்லைனாலும் பெரிய ரூபாய் 70-80 ரூபாய்க்கு மேல தேருமே. ஓஹோ, படிப்பு வேற இல்லையா? பலே பலே, அப்ப ஒரு வேலை செய்யுமே. தரது கதையா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? என்ன தெரியுமல்ல, எனக்கு என்னமா, எனக்கு மாப்பிளையா வர்றவனுக்கு என் சொத்தை பார்க்கலும் 3 மடங்கு அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா பேசல. அப்ப எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, மறுபடியும் உங்களை வந்து பாக்குறேன். என்ன பார்க்கவே பார்க்காது. நீ போ. நான் வந்த நேரம் சரியில்லை போல் இருக்கு, வர்றேங்க. கும்பிடாது. என் பணம் என்ன, என் யோக்கியதை என்ன? என்ன உலகண்டா பணத்திமிர். ஏழை பணக்காரன் வித்தியாசம் ஒழியணுங்கிறதுக்காகவே நான் ஒரு படம் எடுத்து எங்க அப்பனுக்கு சரியான பாடம் வரவழைக்கல. ஐ ஆம் நாட் செலவா. எம்மா, இனிமே இந்த பயம் இருக்கும்போது எனக்கு சோத்த போடாது. உனக்கு கோடி புண்ணியம். சாம்பார் கொட்டி அம்மா தலைமை. கூடவே வா. ஒரு இடத்துல நில்ல. வசனம் எல்லாம் படிச்சிட்டியா? சொல்லுவியா? 2 நிமிஷம் டைம் கொடுங்க. ஆமா, மூச்சு விடாம பேசுறதுக்கு 3 பக்கம் எழுதி கொடுத்துருக்கேன். என்னமோ 2 வசனம், அது சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? கமான் குயிக். இப்ப சொல்லிடுறேன் சார். சொல்லு. ஒரு கப் காபி கிடைக்குமா சார்? காப்பியா? இந்த காட்டுலயே முதல்ல இத கத்துக்கோ. வசனம் எப்படி பேசுவோம், நடிப்பு எப்படி செய்வோம், அதெல்லாம் விட்டுரு. போதும். பாரு, இந்த புதுமுகத்தை போட்டு நான் படுற பாடு இருக்க. உனக்கு என்னமோ விளையாட்டா இருக்கு. இந்த படத்துக்காக நான் எவ்வளவு பணம் செலவு பண்ண போறேன் தெரியுமா? அதுல எனக்கு எவ்வளவு சார்? குடுக்குறேன். குடுக்க கூடிட்டே வா. நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. முதல்ல அந்த எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு அந்த டயலாக் ஆரம்பி. எக்ஸ்பிரஷனா அப்படின்னு என்ன சார்? கருமா அப்பவே சொன்னேன். இந்த காதலன் இருக்கானே, அவன் வந்து உன் பக்கத்துல உட்கார்ந்து தொலைச்சாச்சு. என்ன பண்ணுவ நீ அப்புறம்? மூஞ்சிய மூடிப்பேன் சார். எப்படி? வெரி குட். சுத்தமா 2 கையாலையும் மூடினுடு. புதுமுகம்னு போட்டிருக்கிறேன். உன் மூஞ்சி யாருக்கும் காட்டாத. நீ வேணா பாரு, இது நடக்கும். படம் முடியறதுக்குள்ள என் முகம் மாற போறது. என்ன சார், நீங்க தானே எப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இது என்ன சந்தேகம்? நான் தானே டைரக்டர், நான் தானே சொல்லி தரணும். இது மேல வெரி குட். சாஞ்சிக்க. தூங்கிடு. நான் அப்புறம் வந்து எழுப்புறேன். எழுந்துரு. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் நானு? இப்ப காதலம் வந்தாச்சு. வந்த உடனே என்ன பண்ணனா? அப்படி ஒரு பார்வை, அப்படி சொக்கிரணும். அவன் உடனே உனக்கு வெக்கம் வரணும். அப்புறம் நீ வசனம் பேசணும். இங்க செய்ய காதல் பார்வையாது. திருட்டு முடி. மன்னிச்சுங்க சார், உங்க முன்னால எனக்கு இந்த முடி தான் வருது. வேற என்ன வரும்? அட்வான்ஸ் தான் வாங்கிட்டியே. தட்ஸ் ஆல் ரைட், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மேல வசனமாவது பேசு. என்னமோ சார், உங்க முன்னால எனக்கு வசனம் பேச வரல. வெக்கமா இருக்கு. நான் போயிடுவேன். வேற படம் எடுக்கிறதே நான் தான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இந்த படத்தை எடுத்து சுருட்டி உங்க கையில கொடுத்து நீ உங்க அப்பா தான் பார்க்க போறான்னு நினைச்சிட்டு இருக்கியா? 1,00,000 பேர் பார்த்து தொலைக்கணும். வசனம் பேசு. எஸ் சார். டு இட். மென்னை முடிச்சு விடுவேன்.
ஏன் கடை எடுக்க மாட்டேன்? எலி குஞ்சு மாதிரி கீழ் 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 கத்துற. நான் என்ன சொல்றேன்? ஏன் பயந்துட்டியா? சும்மா ஃப்ரீயா அல்ல கைய கால ஆயிட்டு நல்லா அத்தான்னு சொல்ல சொல்லு. அத்தான். சுண்டல் வாங்குறியா? நல்லா தெம்பா சொல்லுமா. அத்தான் அடிக்க வரியா? ஐயோ விளங்கலையா உனக்கு? நல்லா அழகா செய்யுமா. அத்தான் உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் இந்த உலகத்தையே மறக்கிறேன். உலகத்தை மறக்கிறது எவ்வளவு பெரிய சமாதானம், எவ்வளவு சாதாரணமா சொல்றேன். இந்த மாதிரி ஏன் ஒரே மறக்கட்ட மாதிரி இருக்க? இப்ப இப்படி வச்சுக்கோ, ஷோல்டர் அப்படி வச்சுக்கோ. இந்த மாதிரி கழுத்தை பாரு, இப்படி திருப்பு, அப்படி மேல பாரு. ஷோல்டர் எல்லாம் லூசா இருக்குதான். கையை நீட்டு அப்படி. சின்ன. வெரி குட் வெரி குட். சொல்லு இப்ப சொல்லு. கையை அப்படி வச்சுக்கோ. அத்தான் அத்தான். டேய் செல்லப்பா, அப்பா டாடி வரேங்க. டாடி என்னப்பா அந்த பொண்ணோட என்னடா பண்ணிட்டு இருக்க? லவ் சீன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். நீங்க எங்க வந்தீங்க? அடிச்சேரு பாலை. யாராபா? இதுவாப்பா என்னுடைய ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் கதாநாயகி புதுமுகம் மீனா. மீனாவது கருவாடாவது. அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நீங்க வேணா பாருங்க, அவ ரொம்ப நல்லா வருவா. அவ வர்றது இருக்கட்டும்டா. இப்ப நான் வந்திருக்கிறேன், எனக்கு பதில் சொல்லு. இந்த கன்றாவி எல்லாம் இந்த கண்ணாரதா நான் பார்க்கணும். அப்பா நீங்க இதெல்லாம் இந்த கண்ணால பாக்காதீங்கப்பா, கலைக்கண்ணால பாக்கணும். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கத்துறீங்க? இன்னும் என்னடா நடக்கணும்? விஸ்வநாதம் மகன் உழக்கு மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஊரு பூராவும் சுத்துறான்னு பேப்பர்ல வரல. அது ஒண்ணுதான்டா வருது, பேப்பர்ல வருது. நானே நியூஸ் கொடுத்துட்டேன். அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு வருது. ஏன்டா என் பிராணனை வாங்குற? ஏ குட்டி வா இப்படி. உனக்கு எந்த ஊரு? இதே ஊர் தான் சார். ஆமா, நீ பரம்பரை நடிகதானா? தொலைச்சு யாரு இவன்? இல்ல தெரியாம கேக்குற யாரு இவன்? டைரக்டர் சார். வெரி குட். நீ கண்டிப்பா முன்னுக்கு வருவேன். இப்படித்தான் டான் பேசணும். நான் இதேதான் என் சீனு கேட்டேன். கேப்பேன். பைத்தியக்கார பயல சொல்றேன் கேளு. இனிமே சினிமா கினிமான்னு சொல்லிட்டு பொட்டச்சுகளை கூட்டிட்டு ஊர் பூரா சுத்தல. என் சொத்துல நீ தம்பி கூட பார்க்க போறது ஜாக்கிரதை. என்னப்பா அது லா தெரியாம பேசுற? தம்பி குடுக்கறனா நான் விட்டுருவனா? விடாம பின்னாலே சுத்திட்டு இருப்பா. இப்ப இருக்கிற சொத்தை நீ சம்பாரிச்சதா? என் பாட்ட சொத்து. நான் யாரு இப்ப? மேஜர். சட்டப்படி என் சொத்தை பிரிச்சு கொடுத்தா கொடுத்தாவணும். ஜாக்கிரதை. போமா, ஒரு 4 அடி பின்னால போமா. ஏமா இப்படி ஒட்டுற? நானும் என் மகனும் பேசிக்கிறோம். டேய் ஏண்டாப்பா கோச்சுக்கிற? டேய் நான் இப்போ என்னடா சொன்னேன்? அதே 4 பேரு பார்த்தா கேவலமா பேசுவாங்களேன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? டேய் தகப்ப கேட்கிறேன்டா. இது என்ன உடம்பாயுது சட்டப்பா. தெரியும் செல்லப்பா. உள்ள எலும்பை தவிர வேற ஒன்னத்தையும் காணும் மேடா. ஏறா கண்ணு. டைரக்டர் சார், மறுபடியும் எப்ப ரிஹர்சல்? தந்தி கொடுப்பாங்க. அப்ப வரல. 1 2 இந்த டியூன் எங்க கேட்ட மாதிரி இருக்கு சார். ஒரு வாரமா மண்டைய உடைச்சு நீங்க தான் புது டியூன் போட்டிருக்காரு. பதிலே சொல்லுங்க சார், கொஞ்சம் கிளியரா வாசிங்க. விஸ்வநாதன் ஐயா, இந்த இடத்தை நாடக கம்பெனிக்கு வாடகைக்கு விட்டுறீங்களா? ஐயோ அப்படி ஒண்ணும் கிடையாதுங்க. வாங்கப்பா. அப்பா இவர்தான் நம்ம கம்பெனிக்கு மியூசிக் டைரக்டர் கிருஷ்ணகிரி கிட்டப்பா. எங்க அப்பா. எங்க அப்பா. இல்ல நான் படத்துக்கு பைனான்சியல். அடே நீங்க அப்படி ஒண்ணும். நீங்களும் வந்துட்டீங்களா? அடே கிட்டப்பா, நான் சொல்லல நம்ம கம்பெனிக்கு கடை வசனகர்த்தான்னு. அவர்தான் இவரு சார். இந்த காதலனும் காதலியும் ஆடி பாடி ஓடி விளையாடுறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் இந்த பாட்டு சொல்லியிருக்கிறேன். இந்த பாட்டை போடு. ஓ பலே வேஷப்படுத்த ரொம்ப நல்லா இருக்குமே. அப்பா நம்ம படத்துல ஒரு அப்பா வேஷம் இருக்கு, போட சொல்லுப்பா. அவன் பாட்டி வச்சு நீங்க வித்தியாசமா நினைக்கப்படாதுங்க. இப்ப என் மகன் சினிமா படம் பிடிக்கணும்னு என் பிராணனை வாங்கி பைத்தியக்காரனா அலையறான். அப்பா பைத்தியம் இல்லப்பா, என்னுடைய லட்சியம் அப்பா. ஏண்டா என் மானத்தை வாங்குற? வேற என்னத்தை வாங்குறது? உங்ககிட்ட இருந்து பணத்தை தான் வாங்க முடியலையே. விஸ்வநாதன் ஐயா, நாங்களும் இந்த கூட்டத்தோட தங்கணுமா? அப்படி ஒண்ணு இல்லைங்க. இடத்த காலி பண்ணு. அப்பா இது அக்கிரமப்பா. என்னுடைய ஜீவாதார உரிமையை நீங்க பறிக்கிறீங்க. பறிக்கிறேனா? டேய் ஓஹோ டேய், இங்க இருக்கக்கூடிய சாமானத்தை எல்லாம் தூக்கிட்டு வெளியே ஓடுறீங்களா அல்லது யாரையாவது கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி தொட்டுமா? ஐயா நாங்க வரங்க. ஐயோ வர வேண்டாம், போய்கிட்டே இருங்க. அப்பா இப்படி எல்லாம் மிரட்டி என்னுடைய ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ் நீங்க அடிக்கணும்னு முயற்சி பண்ணனா, அப்புறம் அதுல இருந்து ஆஹா ப்ரொடக்ஷன்ஸ், ஊஹு ப்ரொடக்ஷன்ஸ் பற்பல விதமான கம்பெனிகள் தோண்டி உங்களை அப்படியே தளர அடிக்கும். ஜாக்கிரதை. டேய் இந்த பாருங்க, வந்திருக்கிறவர் யாரு தெரியுமா? நம்ம அசோக் இல்ல, அசோக். ஆமா அப்பா பெரிய கோடீஸ்வரன். அதுக்குன்னு ஒண்ணும் இல்ல. டேய் மெட்ராஸ் பாத்திருக்கடா? மெட்ராஸ் அது எனக்கு இப்படிப்பா. ஓஹோ இப்படியா இருக்கு, எனக்கு தெரியாது. டேய் கப்பல் நிக்கிற இடத்தை பாத்திருக்கியா? கப்பலையே பாத்துருக்கேன். கப்பலையே பாத்திருக்கியா? அதே மாதிரி 5 கப்பல் அவர் பாக்கெட்டுக்குள்ள இருக்கு, தண்ணிக்குள்ள இருந்தா தான் தெரியும். டேய் அவர்கிட்ட இருக்க பணம் இருக்கு பாருடா, அள்ளுனாலும் மத்தாதரா. சமுத்திரம். அப்பா எனக்கு ஒரு ஐடியா. வந்தாத்தெல்லாம் ஓடு, நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஓடு. குட் ஈவினிங்.
என்னால ஒண்ணும் தொந்தரவு இல்லையே. இப்பதானே வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் போகட்டும். அப்பா இவனே தெரியுமே, படாதிபர் தானே. தெரியும் சார், நான் உங்களை முதல் தடவையா பார்க்கும் போதே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க 1 நம்பர் கலர் ரசிகர்னு. அப்பா இவன் இருக்கானே படு புத்திசாலி, சமயத்துல கொஞ்சம் லூஸ் மாதிரி இருப்பான், ஆனா விஷயம் இருக்கு. சார் உங்க சன் என்ன ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு இருக்காரு. நான் வந்த விஷயத்தை ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். ஒண்ணு இல்ல சார், ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவுல நான் ஒரு படம் ஒண்ணு எடுக்க போறேன். உங்க சன் தான் கதை எழுதுறாரு. எங்க ஃபாதர் இல்ல 1 லட்சம் ரூபாய் முதல் போறாருன்னா போட்டு ஆகணும். நீங்களே சொல்லுங்க, பாக்கி 9 லட்சம் ரூபாய்க்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? கஷ்டம் தான். எங்க போறீங்க? போறதா தான் வந்துட்டேன் சார். இந்த உலக உரிமையை உங்க பேர் எழுதி கொடுத்து 9 லட்சத்தை உங்ககிட்ட வாங்கிட போறேன். நீங்க தள்ள மாட்டீங்களா? அதை மேற்கொண்டு எத்தனை நாள் வருதோ எல்லாம் உங்களைத்தான் சேரும். எப்படி? ஓகே, நஷ்டம் வந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஒண்ணு செய்யுங்களேன், உங்க அப்பா 1 லட்சம் ரூபாய் தர்றாருல, முதல்ல அதை வச்சு படம் எடுங்க, பின்னாடி பாப்போம். சார் நீங்க என் திறமையை பத்தி ஏதோ சந்தேகப்படுறேன் போட்டு இருக்கு. இன்னும் நீங்க யோசனை பண்றதா இருந்தா ஒரு நிமிஷம். மீனா 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 செல்லப்பா, யாரு பாது? அத்தனை என் கம்பெனிக்கு புதுமுகம் மீனா. அது சரி, என்னப்பா அது ட்ரெஸ் எல்லாம் படத்து தைச்சது எல்லாம் மேல்நாட்டு பாணி. ஆமா அது என்ன பெட்டி? கிராம்போன் பெட்டி. இதுல பாட்டு இருக்கு, இவகிட்ட டான்ஸ் இருக்கு, ஆட போறா பாருங்க. அதுக்கப்புறமாவது உங்க அப்பா என் படத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்குப்பா டான்ஸ்? உனக்கு தெரியாது, இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் பெரியவர் ரசிப்பர். மீனா சும்மா ஜம்முன்னு துள்ளி 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 ஆடணும். விழுந்துற போறேன் சார், கொஞ்சம் எழுந்துருங்க. ஏன் சோபா பிடிச்சி அப்படி போடும் கொஞ்சம். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேர் யூ ஆர். அப்ப இந்த டான்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா இந்த டான்ஸ் இப்ப படத்துல நிச்சயமா உண்டா? இது மாத்திரமா, பரதம், மார்வாரி, குச்சிப்புடி, இது மாதிரி நாட்டியம் எல்லாம் சக்கபடி பிடிக்க போறோம் நம்ம படத்துல. சார் குறத்தையும் மறந்துட்டீங்களே. அப்படின்னா இருக்கா அந்த டான்ஸ் இருக்கு. பிசினஸ் பேசுறேன், குறுக்க பேசாத. இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் எப்போ எழுதலாம்? செல்லப்பா எங்க அப்பா டெஃபினட்டா உதவி செய்வாரு, ஆனா அவர்கிட்ட ஒரு சின்ன கட்டணும். அப்புறம் டீமா, அதாவது ரொம்ப வற்புறுத்தி அவர் சந்தேகப்படுவார். நோ நீங்க அதெல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க மிஸ்டர். உங்க பேரு சிதம்பரம் இல்ல? தொழில பார்த்துட்டு காசு கொடுங்க சார். ஒரு வாரம் டைம் கொடுங்க, ஏதாவது செய்வோம். அப்ப நீங்க பரப்புறீங்களா? நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்க சொல்றீங்களா? இட்ஸ் ஆல் ரைட் மிஸ்டர் அசோக், நான் வரேன். மீனா பெரியவருக்கு நமஸ்காரம் பண்ணுமா? இட்ஸ் ஆல் ரைட். அதான் சொல்லிருக்கனே அசோக், அவங்கள வெளியே அனுப்பிச்சு கதவை சாத்து. என்ன சார் இப்படி கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுறாங்க? அவன் தான் பணக்காரன். உதவிக்குன்னு வந்தவன் வாசல தாண்டத்துக்கு முன்னால படார கதவை சாத்தி தடாரன்னு தாப்பா போடுறான் பாரு. இட் இஸ் தேர் கிரேட்னஸ். வந்துட்டு போயிடலாம். நிஜமா இப்ப ஐயாவை பார்க்க முடியாதுங்க, ஏதோ விஷயம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் இப்படி உட்காருங்க. வந்திருக்கிறவன் நான்டா. 1ஆம் தேதி ஆனா நான் தாண்டா உனக்கு சம்பளம் கொடுக்கணும். நீ ஏன் என்கிட்ட சொல்றியா? இல்லீங்க, அவங்கதான் இப்படி சொல்ல சொன்னாங்க. அவங்களே சொல்லிட்டாங்களா? அப்ப என்ன 10 நாளா இருந்தாலும் சரி, நான் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ போ, பதறாத. நீங்களும் ஐயாவை பார்க்க வந்தீங்களா? நீ எங்கடா இங்க வந்த? நீங்க எங்க வந்தீங்க? நான் ஒரு முக்கியமான பிசினஸ் வந்திருக்கிறேன். ஏன் எனக்கு மாத்திரம் முக்கியமான பிசினஸ் இருக்காங்க? டேய், உன்னை நான் பெத்தேன் பாரு, என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும், செருப்பாலே அடிக்கணும். நான் உங்களுக்கு மகனா பிறந்தனே, என் புத்தியை எதாவது அடிக்கிறது இல்ல கேக்குறேன். நான் அடிச்ச செருப்பை கீழே போடுறேன், அதை எடுத்து நீ அடிச்சுக்கோ. செருப்பால் அடிபட்ட குடும்பம்னு ஊரே சிரிக்கும்பா. இப்ப தெரியாதுப்பா, நான் வந்திருக்கிற பிசினஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே ஓஹோன்னு புகழ போறீங்க. என்னது பிசினஸா? ஆமா, நீங்க சொல்லல 5 கப்பல பாக்கெட் வச்சிருக்காருன்னு. ஆமா, இப்பவும் தான் சொல்றேன், 5 கப்பல பாக்கெட்ல வச்சிருக்காரு. அந்த கோடீஸ்வரர் சும்மா விடலாமா? என்ன பண்ண போறியா? என்ன பண்ண போறேன், இப்ப நான் படம் எடுக்க போறேன்ல, அதுக்காக அவர்கிட்ட பணத்தை வாங்கி உலக உரிமையா அவர் பேர்ல எழுதிட போறேன். அதுக்கப்புறம் எப்படியாவது அவர்கிட்ட ஒரு 4 தடவை மோதி ஒரே அமுத்திட போறேன். என்ன மோத போறியா? அதுக்கப்புறம் நீங்க என்ன பாக்கணும்னா இப்படி வெராண்டால தான் உட்காரணும். அப்ப எப்போ வருவாரு? ஏன் அமுக்கவா? ஏண்டா பறக்கற? தம்பி, நான் தான் முன்னால வந்தேன். ஓஹோ, மிஸ்டர் ஓஹோ ப்ரொடக்ஷன். அப்ப நீங்க அப்புறம் வாங்க. எஸ், நீ சாயங்காலமா வா. நீ போடா. சாயங்காலம் வாட் டைம்? 4:30. 4:30. வாங்க. நீ டாடி டாடி, டியர் ஃபாதர், நான் அதிகமா கேட்கிறேன். ஒரே 1 லட்சம் ரூபாய் தான். only 1 lakh. இவ்வளவு தானா? 1 லட்சம் தானா? கிடையாதுடா. அப்பா, என்னுடைய ஓஹோ ப்ரொடக்ஷன்ஸ்ல பணம் பணம் சாவர உங்க மாதிரி கஞ்சனுக்கெல்லாம் சாட்டேடி கொடுக்குற மாதிரி ஒரு படம் எடுக்கல. இல்ல, எடுக்காத. நீ ஏன்டா பெருச்சாலி மாதிரி உருமுற? என்னமா ஒரே ஆவேசமா இருக்கு? குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க 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 வாங்க. வலகடா வலகடா. வாங்க வாங்க வாங்க.
என்ன செல்லப்பா உன் படம் எல்லாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? டைட்டில் இருந்து சும்மா வரைக்கும் எல்லாம் ரெடி. உட்காருங்கப்பா. பணம் தான் கிடைக்கல. பணம் மாத்திரம் கிடைச்சிச்சு. 10,000 சுருட்டி கொடுத்துருங்க. அவ்வளவுதான். அதுவும் சுருட்டிக்கிட்டு டப்பாவில படுத்துக்கிட்டு நல்லா தூங்க போகுது. She is my sister. என் தங்க. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இப்ப தெரியாது. என் திறமை எல்லாம் அப்புறம் தான் தெரியும். காபி சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல. நீங்க ஏன் இவ்வளவு தூரம் வருவானே? எனக்கு போன்ல ஒரு வார்த்தை சொன்னா நான் ஓடி வந்திருப்பேனுங்களா? பரவாயில்ல விஸ்வநாதன். விஸ்வநாதன் ஐயா, நம்ம எல்லாரும் குடும்பத்தோட ஜாலியா அப்படியே பிக்னிக் போயிட்டு வரலாமே. பையன் ஆசைப்படுறான். வெரி குட் ஐடியா. இப்பவே போலாமாப்பா? சின்ன சிறுசுங்களுக்கு சரிங்க. நம்ம 2 பேருக்கு எதுக்கு இங்க பிக்னிக்கும்? இல்ல மாமா, நீங்க வரலன்னா பரவாயில்ல, நாங்க போயிட்டு வரோம். உத்தரவு கொடுத்தா போதும். ஓஎஸ். அவங்க போயிட்டு வரட்டுங்களே, நம்ம 2 பேரும் கிழவனுங்க. நீங்க சொல்றீங்க வயசாகி போச்சுன்னு. விஸ்வநாதன் ஐயா, ஒரு இரும்ப கொடுங்க. கடிச்சு மென்னு காமிக்கிறேங்கிற. இதுக்கு முன்னால சர்க்கஸ் கம்பெனி இருந்தீங்களா? இல்ல, நாடா கம்பெனி தான். சும்மா மன்னிச்சுங்க. ஏன் இப்படி செய்யுங்களேன்? எப்படி? அவங்க போறேங்கிறாங்க, நீங்க பெரியவங்க கூட போயிட்டு வாங்களேன். எனக்கு எஸ்டேட்ல கொஞ்சம் வேலை இருக்கு. அப்பா, நான் பிக்னிக் எல்லாம் போலப்பா. அடடடடட, நீ என்னமா நீ? நான் உன்னத்தானே நம்பி இருக்கேன். எதுக்கு? அவங்க 2 பேரும் மாப்பிள்ளை பொண்ணு, அவங்க ஜாலியா அப்படி உலக போனா எனக்கு பேச்சு துணைக்கு நீ வேணா? சரி சார், நான் வரேன் சார். நிறைய கதை சொல்றேன் சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியாஸ் எல்லாம் அள்ளி தடிக்கிறேன். அங்கேயே படத்தை முடிச்சலாமா? போச்சுரா. அப்பா, உங்க அப்பாவுக்கு துணையா நீ இங்கே இரு. ஐயோ, குழந்தை வரட்டும். குழந்தை ஐயா கூப்பிடுறாங்க, போயிட்டு வா. வா காஞ்சனா, இங்க தனியா என்ன பண்ண போற? ஐயோ, போர் அடிக்குமே நிர்மல். குழந்தை, உனக்கு போர் அடிக்காம நான் பாத்துக்கிறேன். ஆமா, அவ வருவா மாமா. வா காஞ்சனா. அப்பா, நம்ம விஷயத்தை பத்தி மேல பேசலாமா? ஐயோ இல்லைங்க, அதுக்கு கீழே இறங்கின நம்மள தாங்காதுங்க. இந்த பாருங்க, உங்களை ஏமாத்தணும்னு நான் சொல்றது இல்லைங்க. உங்களுக்கு அப்படி தாழும் தாழாதுன்னு சந்தேகம் இருந்தா, இது பக்கத்துல 5வது மைல்ல சின்னமலை எஸ்டேட் ஓனர் விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்காருங்க. அவரை கேட்டு வேணும்னா நீங்க செய்யுங்க. அதுவும் நல்ல யோசனை தான். எனக்கும் இந்த எஸ்டேட் சம்பந்தமா அவ்வளவா ஒண்ணும் தெரியாது. அதனால அந்த விஸ்வநாதனை பார்த்து விசாரிச்சுக்கிட்டு நாளைக்கு மறுபடியும் வரேன். எப்படியும் ஏறத்தாழ முடிச்சிடுவோம். நான் வச்சுங்களா? நீங்க என்ன புறப்படலையா? ஏய், நீ எங்க புறப்பட்ட? நீங்க எங்க புறப்பட்டீங்கன்னா அதான் ஏன்? இல்ல, படம் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இப்படி ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா உன்னை நம்பி எப்படி பணம் தரதுன்னு அப்பா சந்தேகப்படுவாரு. அப்போ என் படத்துக்கு பூர்ண விநியோக உரிமையை எங்க இடத்துக்கு தான் முடிவு பண்ணிட்டீங்களா? அற்றால் 10 லட்சம் தானே அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டுன்னு அப்பா பணம் தந்திருக்காரு. எவ்வளவு? 101 ரூபா. 101 ரூபாயா? அப்ப நான் பூஜை போடுறேன். என்னப்பா செல்லப்பா, நீ பிக்னிக் வரல? ஏய், carry on. என்ன என்ன நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டு பேசாம இருக்கிறியா? என்ன அர்த்தம்? பின்ன என்ன சார், நீங்க படம் எடுக்கிறதுக்குள்ள நான் கழவி ஆயிடுவேன் போல இருக்கேன். ஆளே உன்னை வச்சு அழகா நான் கலர்ல அவ்வையார் படம் எடுக்கிறேன். அதுக்காக ஹீரோயினை மாத்திடுவனா? நீ தான் ஹீரோயின். இப்படியே சொல்லிட்டு இருங்க. என்ன தெரியும் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பூரண உரிமையை கொடுத்தாச்சு, அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேன். இனிமே பரவரன்னு வேலையை முடிச்சிட வேண்டியதானே? அப்படியா? இது முதல்ல சொல்லக்கூடாது சார். ஏன் சார், வெளிப்புற காட்சி இல்ல ஊட்டி தானே? எங்க ஊட்டி. ஏன் செலவுல நீ ஊட்டி பார்க்கணும்னு நினைக்கிறியா? அதான் கிடையாது. பூரா படத்தையும் நான் இந்த காட்டுல தான் எடுக்க போறேன். சார், அப்படி பாக்காத. மனசுல ஒரு ஆசை இருக்கு. அதை இத்தனை நாள் உங்ககிட்ட மறைச்சு வச்சிருந்தேன். ஏன் மறைச்ச? நான் என்ன அண்ணீனா? சொல்லிட. என் வாழ்க்கையில உங்களை போல ஒரு டைரக்டரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை சார். எனக்கு இது என்ன கண்டாவி இது? சத்தியமா சொல்றேன் சார், உங்க படத்தை வச்சுதான் நான் வீட்டுல தினம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கல்பூர் ஆரத்தி எடுத்து மங்களம் பாடிடு. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அப்புறம் என் லட்சியம் என்ன ஆறுது? அப்படின்னா என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? நிறைய பிடிக்கிறது. அதுக்காக கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பைத்தியம் மீனா மீனா, ஏன் அழற? ஏன் நான் கை விட்டுட்டேன் அழுவுறியா? ஏன் காட்டுல வந்து கலாட்டா பண்ற? வேற உனக்கு என்ன வேணும்? எப்படி நடிக்கிறா என் பொண்ணு? நல்லா நடிக்கிறாளா? சரி, ஏன் அழுவுறா? ஓஹோ, ஏதாவது சோக கட்டம் சொல்லி கொடுக்குற. அப்படியே சொல்லி கொடு, நல்லா சொல்லி கொடு. ஆனா நான் அற அறிவேன். தன்னை போல அழுவா. இப்ப எதை நினைச்சு அழுகுறாளோ? என்னம்மா இது, டைரக்டர் சொல்லாம அப்படிலாம் அழக்கூடாதுமா. ஏன் அழுவுற நீ? என்னடி பண்ண? சொல்லிட்டாளே, நான் அப்பன் கேக்குறேன். ஆமா, நீங்க உங்களையே அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமை இருக்குது. எல்லாம் நீரிட்டணும். பேசாம இருங்க சார். அப்பா, ஏம்மா? என் வாழ்க்கையில நினைச்சது எதுவுமே நடக்காது போல இருக்கு. இவரை மேற்கொண்டு நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படியா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் எதுக்கு இருக்கேன்? சும்மா விடுவானா வேற? யாரு? நீதான்யா. இப்ப என்ன ஆயிப்போச்சே? என்ன ஆயிப்போச்சா? படம் எடுக்கிறேன்னு சொன்னியா? படம் என் மீனல் வச்சினியே, என் பொண்ண ஒரு போட்டோ எடுத்தியா? நீ போட்டோவா? நீயும் ஒரு ரசனையை ஏன் உயிர் எடுக்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீ படம் எடுத்தாகணும். ஐயோ, ப்ரொடக்ஷன் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஹீரோயின் அப்பாங்கிறதுக்காக நான் என் பிளான மாத்த முடியுமா? நான் வளர்த்து விட்ட பொண்ணுதாயா உன் எதிர்க்க ஹீரோயினா நிக்குது. இந்த பார், என்னன்னா இழுச்சா வாங்கி நினைச்சுக்கிட்டியா? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நீ படம் எடுக்கணும், இல்ல என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். மேனேஜர் சார். என்ன மேனேஜர் சார்? நான் அடுத்த வாரம் உன்னை சந்திப்பேன். வாடி பொண்ணு. இதுக்கு தான் அப்பா அம்மா இல்லாத அனாதை பொண்ணா பார்த்து படத்துல போடணுங்கிறது. அப்பா, ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க?
கேட்கறான் ஏன் கேட்க மாட்டான் மனுஷன் மாதிரி அவன் காப்பை செஞ்சிருக்கான் போனி குதிரை மாதிரி இல்ல திடீர்னு உதச்சிக்குவான் திடீர்னு கத்திக்குவான் பாருப்பா அந்த அவமானம் உனக்கு தான் ஏன் விஸ்வா நீ ஏதோ படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கானே ஆமாண்டா நான் தான் பையனானிக்கு ஏண்டா ரொப்பம் பாடுபட்டு சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கான் நீ படம் மட்டுமா எடுப்ப என் பிராணனையும் இல்ல எடுப்ப காபோதி பாரு சாப்பிடுறா சாப்பிடுறா என்னத்துக்கான எங்க அப்பா எங்க அப்பா ஐயே அம்மா உன் அண்ணன் கிராப்பு பாத்தியா குதிரை குடிக்க மாதிரி நீ இருக்கான் பாரு பையா ஐட்டங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு என்ன பேச வச்சிட்டு இருக்கீங்கப்பா? இல்ல நாங்க சின்ன வயசுல இருந்ததே பத்தி நினைச்சோம். ஏய் விஜி படம் சாப்பிடல உங்க பக்கத்துல இருந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு வந்து இது அடாடாடாடா நிர்மலா ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு நேரம் தான் பாத்துக்கிட்டே இருப்பீங்க சாப்பிட்டாச்சுல்ல எல்லாம் எழுந்துருங்க சிலப்பா ஆமா சினிமா கினிமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறிய அந்த கதையை பத்தி கொஞ்சம் சொல்லி பாப்போம் ஏன் டாடி கிண்டல இல்லடா உண்மையத்தான் கேட்கறேன் உனக்கு புத்தால்தரம் இருக்கான்னு பாக்கணும்ல ஏன் டாடி கதை நல்லா இருந்தா அப்புறம் படம் எடுக்கிறதுக்கு பணம் தருவீங்களா நீ கதை சொல்ற பணம் தர்றேன் ஒரு சஸ்பென்ஸ் கதை மர்மம் சொன்னா பயப்பட மாட்டீங்களே பயங்கரமான கதையா ஏன் கேட்கிறேன்னா இந்த கதை இதுக்கு முன்னால ஒருத்தர்கிட்ட சொல்லி பாதி கதை கேட்கும் போதே கீழே விழுத்தாரு கோழப்பைய இருட்டு அப்பா இந்த செவத்து கொடியில அந்த சத்தம் மாத்திரம் லேசா கேக்குது கருப்பு உருவம் ரெண்டே ரெண்டு கண்ணு மத்தியில ஒரே மூக்கு வருது டக் 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 ஷூஸ் இல்ல அந்த சத்தம் இந்த காஞ்ச சருகல்ல அதை மேல காலை வச்ச உடனே சர் 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 பாலடைஞ்ச பங்களா பக்கத்திலேயே பாலடைஞ்ச பங்களா இதே மாதிரி அந்த கருப்பு பாக்கெட்ல கையை போட்டு எதையும் எடுக்குது ஆனா அது என்னங்கிறது அடுத்த சீன்ல தான் சொல்றோம் கொஞ்ச நேரத்துக்கு நீ சத்தம் அப்படின்னு ஒரு சத்தம் ஒண்ணும் இல்லை அந்த கருப்பு ஒண்ணும் இல்லை அந்த பங்களாக்குள்ள போயிருச்சு இந்த பாக்கெட்ல இருந்து எடுத்ததே டார்ச் சுவிட்ச மாத்திரம் போலும் என்ன இருக்கு அப்படியே தேடுறோம் ஒரு பொண்ணு அவளுக்கு ஒரே ஒரு கண்ணு ஒரு பொண்ணு உள்ள கண்ணா தாண்டாப்பா மேற்கொண்டு கதை பயங்கரமா இருக்க வேண்டாம் இப்ப மனசு சரியில்லை அப்பா இதுக்கே இப்படி பயந்துட்டீங்களே முடிவு சீனை கேட்டீங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஆச்சரியமா இருக்கு தம்பி நிஜமாவா சொல்றேன் என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வேற வழி படம் தான் எடுக்க முடியலையே என் கலை என்னோடவே அடையிட்டீங்க அட்லீஸ்ட் கல்யாணமாவது ஒழுங்கா நடக்கட்டும் என்ன மீனா சமாதான நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி வேற என்ன சொல்ல போறேன் வேற ஏதாவது சொல்லிட போறேன் நீ சும்மா இரு யோ நீ சொல்லிட்டா சரியா உங்க அப்பா சம்மதிக்க வேணாமா கையாலாகாதாளியா பொண்ணை பெத்துட்டா போதுமாயா நான் ஐடியா தரேன் இப்போ மீனாவை நான் எடுத்துட்டு ஓடிட போறேன் சரி யோ 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 என்னையா ஏன் எதிர்க்கிய வா நான் என்ன தூரதேசத்துக்கு போயிட போறேன் என் வீட்டுக்கு நான் போயிட்டு போறேன் இப்ப நீ என்ன பண்ற எங்க அப்பாவை எங்க வீட்டு வாசலையே மடக்கி என்ன அது உன் மகன் என் மகளை எடுத்துட்டு போயிட்டாலும் ஓன்னு ஒரு கலாட்டா பண்ணியா கரெக்டா பண்ணா வேற வழி இல்லாம எனக்கு மீனாவும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறாரு ஓ உங்க அப்பா கிட்ட இந்த பிளான சொல்லிட்டு இல்ல ஒன்னும் ஆபத்து வராத ஐயோ நீ எனக்கு மாமனார் ஆக மாட்டேயா சொல்லல கேளியா நீ கலாட்டாவோட நிப்பாட்டிக்க மேற்கொண்டு நான் பாத்துக்கிறேன் வா மீனா அப்பா நான் போயிட்டுறேன் தம்பி ரொம்ப தூரம் இழுத்துட்டு ஓடிடாத தம்பி ஒரே பொண்ணு என்னை ஏமாத்திராதே ஏன்பா கவலைப்படுறீங்க நான் ஒருத்தி இல்ல இவரை சும்மா விட்டுருவேனா மீனா இது மூணு வீடுதான் இட்லி வடை தோசை தான் இருக்கு மூணு பசங்க விளையாடு சும்மா இருங்க கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி உன் வீடு அது இதுங்கிறீங்களே நான் சொல்றேமா இது உன் வீடுதான் கல்யாணம் ஆகாம போயிடுமா நான் ஒருத்தன் இல்ல இவங்க அப்பாவை நான் முடிச்சு உழுக்குல மனுஷன் அப்படியே அசந்து போயிட்டாரு நீ பாக்கலையே அந்த காட்சிய மாமா இந்த ஐடியாவே நான் தான் உங்களுக்கு கொடுத்தது ஆமா என் கல்யாண விஷயமா எங்க அப்பா என்ன சொன்னாரு உங்ககிட்ட என்னத்த சொல்றது யாரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களா யாரியாவா என் கல்யாண விஷயமா அரெஸ்ட் பண்ணணும்னா உங்களை எல்லாம் பண்ணணும் வேற யாரோ 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்களா உங்க அப்பா அது விஷயம் என்ன அது இதுன்னு பாத்துட்டு வரேன்ட்டு போயிருக்கிறாரு அதை சொல்ல வந்து அட
திறந்த வீட்டில் நாய் பூந்த மாதிரி. ஏயா கூட்டணும் எந்திரிக்கிற உட்காரியா? தம்பி உங்க அப்பா என்ன சொன்னார் பத்தியா நீ? மறுபடியும் சொல்லுங்க. ஷாப்பா இவரை பார்த்து என்ன சொன்னீங்க? நாயா? அவரு மட்டும் இல்லடா, நீ இல்லடா நாய். என்ன பெத்ததே நீங்க ராப்பா, ஞாபகம் வச்சுங்க. கையால கட்டறான். ஏறுடா. உன் பொண்ணை விட்டு வெளியே போ. என்ன விளையாடுறியா? மாப்பிள்ளை அவ்வளவுதானா? உத்தியா டாடி, இவங்களை வெளியே போன்னு சொல்லிட்டு நீங்க யாரு? இப்ப சொத்து பூரா பாட்டனுடையது. இப்ப நான் மேஜர், ஞாபகம் இருக்கா? ஏண்டா என்ன பார்க்கலும் இவங்க எல்லாம் உனக்கு ஒச்சியா போச்சு இல்ல? ஏன் இருக்க? உங்க மகன் சொல்லட்டும், அப்ப நாங்க போறோம். என்னப்பா அது, உங்களுக்கு உலகமே தெரியல. காதல் ஜோடியை பிரிக்கிறது நான் அவ்வளவு ஈஸியா? நிறுத்துற, பொல்லாத ஜோடியை கண்டுட்ட. தொலைச்சிருவன் தொலைச்சு. நீ இவளை இழுத்துட்டு வருவ, நான் பாத்துக்கிட்டு இருக்கணும். இவளை இழுக்க முடியுமாப்பா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கிறேன். திருத்தி சொல்றியா நீ? எதுக்கு சண்டை சம்பந்தி? நமக்குள்ள எதுக்கு சண்டை? ஒரு சூழ்ச்சி ஒண்ணு இங்க படிக்காதடா. சூழ்ச்சி இல்ல டாடி, தயவுசெய்து புரிஞ்சுங்க. திஸ் இஸ் காதலர்கள் கல்யாண திட்டம். ஏன் இதை மேலும் வளர்த்துற? பாரு எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. ஏன் பார்க்க மாட்டாங்க? நடு ரோட்டில் நடக்க வேண்டிய சண்டை இப்ப வீட்டுக்குள்ள நடக்குது. பத்தி இல்ல உன் மகனை சௌக்கியமா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு நான் இருக்கான். சொல்றத கேளுப்பா. நீதான் பெரிய மனசு பண்ணி உன் பையன் கல்யாணத்தை நடத்தி வைக்க. நான் என்னத்த நடத்தி வைக்கிறது? அதான் ஒன்னொன்னா நடந்துகிட்டே இருக்கேன். இதெல்லாம் நம்ம கையில இல்லப்பா. ஏ செல்லப்பா, அந்த பெண்ணை கூட்டிட்டு அப்படி வந்து நில்லு. பாசு எழுந்துரு போ. காஞ்சனா நீயும் போமா. நீங்க ஏன்பா நின்னுட்டு இருக்கீங்க? கிஷோ போய் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணு போ. இன்னும் என்னப்பா கோவம்? விட்டனே. என் கோபத்தை நான் ஏன் விட்டேன் தெரியுமா? நானும் சின்ன வயசுல சும்மா இருக்கல. காதல் கல்யாணம். எங்க கல்யாணத்துக்காக 2 வாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் திரும்பி வந்துதான் எங்க கல்யாணம் நடந்தது. அதை நினைச்சு பார்த்தாச்சல இது நத்திங் நத்திங். நான் அங்க போய் நிக்கிறேன், ஒவ்வொருத்தரை அனுப்பிச்சு விடு. மகராஜர்களா தீர்காயுசா இருங்க. இனிமே தாடி ஒட்டாதே போ. அடுத்தாப்புல மகராஜர்களா இருங்க. இனிமே டண்டை அடிச்சு போராட்டம் நடத்தாதே போ. அடுத்தாப்புல நாட்டி வாடி கும்பிடுற. டேய் உனக்கு ஒண்ணு முக்கியமா சொல்லணும். சினிமா பைத்தியமே உனக்கு வரப்படாது போ. போய்கிட்டே இருக்கிறா. அடுத்தாப்புல தலைவரியா அதான் ஒட்டிட்டு இனிமே எங்க பக்கத்துல பி சினிமா ஒட்டுற. ஐயா அப்பா நீங்களா? அசோக் நீ ஏடா இருக்க? உனக்கு ஒரு ஆபத்து இல்லையே? ஒண்ணுமில்லப்பா. அப்பாடா இந்த இருக்கார இவர் உன்னை ஜெயில தள்ளிட்டு மறுகாரியம் பாக்குறேன்னு என்கிட்ட சபதம் பண்ணிட்டு வந்தாரு. நான் என்னமோ ஏதோன்னு பயந்து போய் ரயில் ஏறி ஓடியாரண்டா. போய் வாத்தியார, உன் பையனுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்கையா? கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீரே. கல்யாணமா? ஆமா, என் பொண்ணை தான் கொடுக்க போறேன். உனக்கு சம்மதம் தானே? எங்க அப்பாவுக்கு என்ன கசக்குமா? அப்படியானா 3 ஜோடிகளுக்கு நாளைக்கே கல்யாணம். சம்பந்தி நாளைக்கேவா? எனக்கு வேட்டி சட்டை துணிமணி புதுசா ஒண்ணுமே எடுக்கலையே. மானத்தை வாங்காதையா. ஏன் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவியா? தயவு செய்து நீதான் என் மாமனார்னு அவகிட்ட சொல்லிடாதையா. Steady, steady please.